ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அதிகார துஷ்பிரயோகம் நடக்கவில்லை என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கத்தில் அதிமுக வேட்பாளர் வளர்மதியை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வளர்மதி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என்றார். இடைத்தேர்தலில் திருமங்கலம் பார்முலாவை தொடங்கி வைத்த கட்சி திமுக தான் என்றும், எனவே அதிகார துஷ்பிரயோகம் பற்றி பேச அந்த கட்சிக்கு தகுதி இல்லை எனவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அத்துமீறுகிறோம் என்கிற பெயரால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாக கருணாநிதி மிரட்டுகிறார். இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் மிரண்டு போகிறவர்கள் இங்கே யாரும் இல்லை. இது பனங்காட்டு நரிகள். நாங்கள் எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டோம். அப்படி என்று சொன்னால் இதே திருச்சியினுடைய கமிஷனர் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அவரை மாற்றி இன்னொரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறது. அப்படி என்றால் இங்கே அத்துமீறல் இருக்கிறதா, அதிகார துஷ்பிரயோகம் இருக்கிறதா? இடைத்தேர்தலை நடத்தி திருமங்கலம் மாடல் என்றொரு மாடலை உருவாக்கிய கருணாநிதி இதை பற்றி குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே தேர்தல் என்று வந்தால் முறைகேடுகளை செய்வதும் அத்துமீறுவதும் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதும் கருணாநிதிக்கு கைவந்த கலை.